ஜப்பான்ஸ் அண்டர் வாட்டர் புல்லட் ட்ரெயின் பயணம் ஹொக்கைடோவுக்கு. நம்மளோட முதல் புல்லட் ட்ரெயின் பயணம் ஷின்கான்சன் இதுதான். நிறைய ஷின்கான்சனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நான் ரிசர்வ்டு கார்ஸ்னே தனியாகவே இருக்கும். 60 கிலோமீட்டருக்கு என்னமோ வந்து கடலுக்கு அடியில் டனல் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இந்த போகுது புல்லட் ட்ரெயின். 17 எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க சீகோ டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜப்பான்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஆளே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்துலலாம் ஸ்டேஷன் இருக்கும். உலகத்திலே இந்த அளவுக்கு பவுடர் ஸ்னோ வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. பாருங்க, பவுட்ரியான ஸ்னோ. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்லேயே ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பாய். இங்க பாருங்க, சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? வசமி மீட்டா ஹோட்டல். இந்த அட்டகாசமான ஹாஸ்டலுக்கு நன்றி. 2 நாள் சூப்பராக பாட்டுக்குச்சு. செக் அவுட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு டோக்கியோவில் இருந்து. பா அருமையான வெயில்ப்பா, 14 டிகிரி, சும்மா சுட்டெரிக்கும் வெயில். சூப்பராக இருக்கு. இதம்மா 11:30 கிளம்பலாங்களா டோக்கியோவில் இருந்து? ஸோ இந்த ஹாஸ்டலுக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இந்த டோக்கியோவில் இருந்து கிளம்பி தமிழில் இது வரைக்கும் வராத அட்டகாசமான நார்தன் ஜப்பானை பார்க்க போகிறோங்க. ஹொக்கைடோ தீவுக்கு போக போகிறோம். ஜப்பானில் என்ன தான் வந்து ஆயிரக்கணக்கான தீவுகள் இருந்தால் கூட முக்கியமான தீவுகள்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ நம்ம இருக்கிற ஹொன்ஷு, இந்த கேபிட்டல் டோக்கியோ இருக்கிறது, அப்புறம் ஹொக்கைடோ நார்தன் ரீஜனில் இருக்க ஹொக்கைடோ, கீழே இன்னும் வந்து 2 தீவுகள் இருக்குது, ஷிகோகு மற்றும் இன்னொன்று வாயிலே வரமாட்டேங்குது. இப்போது நம்ம இந்த ஹொன்ஷூலேருந்து நார்தன் மோஸ்ட் ஜப்பான் தீவான ஹொக்கைடோ போக போகிறோம். ஹொக்கைடோ எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, வின்டர் மாதம் பனிப்பொழிவு பயங்கரமாக இருக்கும் ஜப்பானில், முக்கியமாக நார்தன் ஜப்பானில் ஹொக்கைடோ ரீஜனில். ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரமாதமான ஒரு வின்டர் ஒண்டர்லேண்டான ஹொக்கைடோவுக்கு சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் அங்கே இருக்க பல விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் அப்படியே சவுத் வர போகிறோம். இதுதான் பிளான். போகலாம் வாங்க. உங்களுக்கு தெரியும், ஜேஆர் பாஸ் வாங்கி விட்டோம். ஜப்பான் ரயில் பாஸ் 7 நாள் அன்லிமிட்டடாக புல்லட் ட்ரெயின்ஸில், லோக்கல் சப்வே ட்ரெயின்ஸில், நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில், ஜேஆர் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸஸில், இந்த மாதிரி அத்தனைக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஜேஆர் பாஸை. இன்றைக்கி காலையில் இருந்த ஆரம்பம் அந்த ஜேஆர் பாஸோட வேலிடிட்டி அடுத்த 7 நாட்களுக்கு கதற அதை யூஸ் பண்ணி புல்லட் ட்ரெயின்ஸ் அனைத்து விதமான டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணலாம். ஸோ டோக்கியோ திரும்பவும் 7 நாள் கழித்து வருவோம். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஏர்போர்ட் போக வேண்டியது தான். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்குங்க. அட்டகாசமான எக்ஸ்ட்ரீம் ஆசியா பயணத்தில் 3வது நாடான டோக்கியோவில் இருக்கோம். ஜப்பானில் இருக்கோம். ஜப்பானோட மிகப்பெரிய, ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டியான டோக்கியோவில் இருக்கோம். ஸோ டோக்கியோவில் நேற்று அந்த சென்சோஜி இந்த கோயில் பார்த்துருந்தோம், இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக இந்த ஜப்பான் ரயில் பாஸ் பற்றி நான் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இங்கே வந்தால் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி வாங்குறது, அதை வாங்கின இது ஆன்லைனில் வாங்கினதை எப்படி வந்து இங்கே நம்ம வந்து பாஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே முதல் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளோட தமிழர்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நம்ம வரும்போது வரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கவிதா அக்காவுக்கு நன்றி, மோகன் அண்ணாவுக்கு நன்றி, மற்றும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க முதல் எபிசோடில். அவங்க எல்லாருக்கும் நன்றி. சூப்பராக பேசிகிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு நைட்டு ஆல்மோஸ்ட் 12 ஆகிடுச்சுங்க வர்றதுக்கு ஹாஸ்டலுக்கு. வந்து தூங்கி வச்சு கிளம்பிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து டோக்கியோவோட மெயின் ஸ்டேஷன் அங்கேருந்து தான் வந்து இந்த புல்லட் ட்ரெயின்ஸான ஷின்கான்சன்னு சொல்கிறாங்க இங்கே ஜப்பானில், அது கிளம்புதுங்க ஹக்கோடேட்டுக்கு. அதாவது அந்த ஹொக்கைடோ ரீஜனில் உள்ளது ஒரு மெயின் சிட்டி. அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம போக வேண்டியது சப்பாரோ. அங்கே தான் இன்றைக்கி நைட்டு போயிட்டு தங்குறோம். இன்றைக்கி மோஸ்ட்லி பயணத்திலே இருக்க போது. நாளைக்கு காலையில் இருந்து தான் ஃபுல் எக்ஸ்ப்ளரேஷன் ஹொக்கைடோ. ஓகேவா, வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஜேஆர் லைன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அன்றைக்கி மீத்தா ஸ்டேஷனில் இருந்துறீங்களா, அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தோமே, அது வந்து வேறு இது ஆப்ரேட் பண்ணுறது.
நம்மளோட பாஸ் வந்து ஒன்லி கவர்மெண்ட் கம்பெனியான ஜப்பான் ரயில்வேஸ் ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ் மட்டும்தான். அது ஆப்ரேட் பண்ணுற அனைத்து ட்ரெயின்களும் ஒரு சிலது தவிர புல்லட் ட்ரெயின்ஸ்லேயே இன்னும் இதை விட அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகிற ஆனால் கொஞ்சம் ஸ்டாப்ஸ் கம்மியாக இருக்கிற நிசோமி மற்றும் இன்னொரு ட்ரெயின் இருக்குங்க. அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பாஸை விட. மற்றபடி எல்லா ட்ரெயின்ஸுக்கும் அன்லிமிட்டடாக போய்க்கலாம். இப்போ நம்ம போகிறது ஹயபூசா. இது வந்து நார்தன் ஜப்பானை கனெக்ட் பண்ணுறது டோக்கியோவிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 புல்லட் ட்ரெயின் லைன்ஸ் இருக்குங்க, ஷின்கான்சன் லைன்ஸு. அதில் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். மீட்டா தாண்டி தான் தமாச்சி. இங்கே பாருங்க மீட்டா ஸ்டேஷன். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே ஸ்டேஷன் தான். பட் ஆனால் வந்து ஒரு இது வந்து ஜேஆர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொன்று ப்ரைவேட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தமாச்சி ஸ்டேஷன் இதுதான். போகலாம் வாங்க. டோக்கியோவோட மெயின் ரயில்வே ஸ்டேஷன். உலகத்திலேயே அதிக மக்கள், ஒன் ஆஃப் த அதிக மக்கள் வந்து பயணிக்கிற ஸ்டேஷனுங்க. 5 லட்சம் பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு அங்கே உள்ள வந்துட்டு போகிறாங்க. சப்வே இருக்குது, ஷின்கான்சன் மெட்ரோ இருக்குது, ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின் இருக்குது, நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ ஜேஆர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போய் ஃபஸ்ட்டு இந்த தேய்க்கிற காடை தேய்க்கிற மாதிரி என்னோடய பாசை தேய்ச்சிருவோம். உள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க நம்மளுது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அந்த இதோட மேப்பில் பார்த்துருந்தேன் நேவி டைம் இதில். ஸோ இங்கேருந்து டோக்கியோ ஸ்டேஷன், அங்கேருந்து அப்புறம் மெயின் அந்த ஷின்கான்சன். ஓகேவா? இது உள்ளே விடணும்னு நினைக்கிறேன், அங்கே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வந்துருச்சுங்க. முதல் தடவை யூஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு இது போட்டுச்சு பாருங்கள், ஒரு குட்டி ஓட்டை இந்த மாதிரி போட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. சரி இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஃபார் டோக்கியோ ஊனோ. இந்த ஸ்டேஷன்லாம் டோக்கியோவில் இறங்கிடலாம். ஸோ இந்த அட்டகாசமான ஜேஆர் பாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட முதல் ஃப்ரீ ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஃப்ரீ ட்ரெயின் இல்லை, பாஸ் ட்ரெயின். வந்தாச்சுங்க டோக்கியோ ஸ்டேஷன். நம்ம சென்னை சென்ட்ரல் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஹயபூசா அந்த பக்கம் நின்றுருக்கு. 22 பிளாட்ஃபார்முங்க. ஜப்பானோட மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன், இந்த டோக்கியோவோட மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். எல்லா லைன்ஸையும் கனெக்ட் பண்ணுது. சப்வே, நார்மல் எக்ஸ்பிரஸ்ஸு, ஷின்கான்சன்ஸு, ஜேஆர் பஸ்ஸஸ்ஸு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டால் ஜப்பானை நீங்கள் எல்லாம் எங்கே வேணாலும் போயிடலாம். மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் டோக்கியோ ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மணி 12. நமக்கு 12:20க்கு ஷின்கான்சன் ட்ரெயினுங்க. ஸோ இப்போ தெரிஞ்சு இது எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஷின்கான்சன் லைனுக்கு மறுபடியும் இதை இன்சர்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஹயபூசா ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வந்து இது தேவைப்படுது, ரிசர்வேஷன் இல்லைனாலும் போகலாம். சீட் ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்துக்கலான்னு வைங்களேன். நான் சொல்கிறேன் என்னென்னு. மணி 12:02 ஆகி போச்சு. இன்னும் 18 நிமிஷம் தான் இருக்குது. பேர் கூட இல்லைங்க ஜப்பான் ரயில் பாஸில். ஸோ வேறு யாராவது எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணால் கூட நம்ம கேட்க முடியாது. கொடுமை. ஏன்னா இங்கே ஐடி கார்டு அதெல்லாம் கூட செக் பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு சீட்டை மிஸ் பண்ணவே கூடாது. 7 நாளைக்கு கையிலேயே பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ இங்கேருந்து போகிறது தான் இருக்குது, பார்க்கணும் கரெக்டாக. ஷின்கான்சன் எதுப்பா? ஷின்கான்சன் எல்லா இடத்துலையும் டைரக்ஷன்ஸ் கிளியராக போட்டிருக்காங்க. இப்படி போ அப்படின்னு சொல்லுது. வாங்க. இதில் நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 10 ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் நம்ம போகிற இந்த ஹொக்கைடோ ரீஜன் இங்கே இருக்குது பாருங்கள். டொஹோக்கு, யமகாட்டா, அகிட்டா இதெல்லாம் வந்து நார்த்தில் போகிற லைன்ஸு. அது நம்ம போகிறது ஹொக்கைடோ வரைக்கும். இப்படி வாங்க. இங்கே டிக்கெட் ரிசர்வ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், மெஷின்ஸ் வச்சு, இல்லை ஆஃபீஸில் வந்து நம்ம கொடுத்து பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஷின்கான்சன் அண்ட் ஜேஆர் லைன்ஸ் ஆஃபீஸை கொடுத்தே பண்ணிக்கலாமா? ஒரு லைன் நிற்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் பண்ணிட்டு போயிடலாமா, இல்லை இதில் வேணாலும் ஏறிக்கலாமா? இதில் வேணாலும் ஏறிக்கலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை கூட்டமாக இருந்து சீட்டு இல்லைன்னா கஷ்டமாக போயிடும். எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவாங்க. ட்ரெயின் வெண்டிங் மிஷின்ஸ் இங்கிலீஷ். ஷின்கான்சன் ஃபார் சீட் ரிசர்வேஷன்ஸ் ஃபார் ஃப்ரீ சீட்டிங் ஆன் ஷின்கான்சன். only reserved seat. Tokiya Hokkaido, Shin Hokkaido இதான். 1 adult 12:20 காட்டுது பாருங்க. க்ரீன் கார், ஆர்டினரி காரில் அவைலபிள் இருக்குது. க்ரீன் கார் சோல்ட் அவுட். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மாதிரி. ஆர்டினரி டிக்கெட். செலக்ட் ஃப்ரம் சீட் மேப், எனி சீட் ஓகே. டோக்கியோ டு 12:20 எடுத்தால் 4:30, 4 மணி நேரம் 10 நிமிஷம். இஃப் ஓகே கன்ஃபார்ம். நவ் செக்கிங்.
பர்சன்டேஜ் அமௌண்ட் 11,130 யென்ங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் வருது. ஒன்லி ஐசி கார்டு யூஸ்டு. பட் எவ்வளோன்னு காட்டுறதுக்காக நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணி ரிசர்வ் பண்ண முடியும், பட் தெரில, நம்ம டைம் வேறு ஆச்சு, இதை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு இதில் போய் உட்காருவோம், ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்படி காட்டுது, எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளாட்ஃபார்முக்கு போகிறது, பிளாட்ஃபார்ம் 22. ரயில் பாஸ். யா, எத்தனை ஓட்டம் போட போதோ தெரில, போயிடலாமா? ஸோ முதல் முறையாக இந்த புல்லட் ட்ரெயினுக்கும் இந்த பாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஹொக்கைடோ. யா ஹயபூசா. எஸ், அதே தான். பார்த்தீங்களா, மறக்காமல் எடுத்துக்கணும். இதை மறந்தேன், முடிஞ்சேன். மறுபடியும் 50,000 கொடுத்தா பாஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஓட்டை தான் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் போடல எதுவும். சரி, எதாவது கடையில் தான் வாங்கலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. நம்ம இந்த வெண்டிங் மிஷினில் வாங்கிட்டு போயிடலாமா? ஜப்பான்னாலே வெண்டிங் மிஷின் தாங்க. இதுக்கு இவங்க உலக ஃபேமஸ்ஸு. எல்லாம் முக்குக்கு வச்சுருப்பாங்க, ஈஸியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, நம்ம இது க்ரீமி கொக்கோ எடுக்கலாமா? 170 எடுத்து வச்சுருங்க கரெக்டாக. இப்போ பாருங்க, போட அமௌண்ட் எவ்வளோ வருது இதாவது பாருங்களேன். ஓகே, டன். வந்துருச்சு. அப்பா, ஐயோ என்ன இவ்வளோ குட்டியாக இருக்கு. சரி, ஓகே, கொக்கோ சாக்லேட் ட்ரிங்க்கு வாங்கியாச்சு. போகலாம் வாங்க. 22 இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம். ஹயபூசா, நம்ம அந்த பக்கமே போகலாமாங்க. பார்த்தீங்களா, மக்கள் வந்து நின்றுட்டு போகிறவங்க அப்படி லெஃப்ட்டில் நின்றுருவாங்க, நடக்கிறவங்க ரைட்டில் போய்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட்டு. இன்னும் கரெக்டாக 9 நிமிஷம் இருக்குங்க, இன்னும் ஓப்பன் பண்ணலங்க. நம்மளோட முதல் புல்லட் ட்ரெயின் பயணம் ஷின்கான்சன் இதுதான். 2 புல்லட் ட்ரெயினை கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அகிட்டா போகிறது. ஸோ இது அதோட ஸ்டாப் ஆயிரும், நம்மளது வந்து அந்த பக்கம் அதில் ஏறணும். இது எப்படின்னா 2 புல்லட் ட்ரெயினை கனெக்ட் பண்ணிட்டு போகிறது. போகிற வழியில் அகிட்டாவில் அது பாதி ஸ்டாப் ஆகிடும், ஹயபூசா அதுக்கு மேலே போகும். இது இதில் கவனமாக இருக்கணும், பிளாட்ஃபார்மில் வந்தாலும் ஏறி இருக்கக்கூடாது. அதில் போட்டிருப்பாங்க ஹக்கோடைட் இல்லை ஹொக்கைடோ. இப்போ இதுக்கு இந்த இதாக பண்ணணும். நல்லா இருக்கா? 2 இது ஷின்கான்சன் சூப்பராக இருக்குல்ல. புல்லட் ட்ரெயின் எப்படி இருக்கு பாருங்க மூக்கு. முதல் இதே ரிசர்வ் பண்ணாமல் வரோம். எனக்கு தெரிஞ்சு பாருங்க, மக்கள் எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருக்குது. சீட் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துடலாம். இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. 12:20 ட்ரெயினுக்கு 12:16 தான் ஓப்பன் பண்ணுறாங்க பெட்டியவே. 4 நிமிஷம் தான் இருக்குது இங்கே. பட் நம்ம பெட்டிக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜப்பனீஸ்க்கு இது கிடையாதுங்க, ஜப்பான் ரயில் பாஸு. இங்கே இருக்கிற ஜப்பான் ரெசிடென்ட்ஸ்க்கும் சரி, அதாவது பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ்க்கும் சரி, இவங்களுக்கும் சரி கிடையாது. ஓ, அந்த பக்கமாக என்ட்ரு ஆகிறாங்களா? சீட் எனக்கு எது கிடைக்குன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் உட்காருவோம். கிளம்பிடுச்சுங்க ஆன் டைமில், எல்லாம் உட்காந்துட்டாங்க. இந்த சீட் ஃப்ரீயாக இருந்தது, நானும் உட்காட்றேன். பட் தெரியல, போகிற வழியில் மேபி ஏறினாலும் ஏறலாம். ஒரு 5-6 ஸ்டாப் இருக்குது இதில் ஃபைனல் போகிற வரைக்கும். ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 கிலோமீட்டர் ஹக்கோடைட்டு 4 மணி நேரத்தில் ரீச் பண்ணுறாங்க. ஒரு கிளம்பியாச்சு, ஆன் டைம் எடுத்துட்டாங்க. 4 நிமிஷம் தான், டக்குன்னு மக்கள் ஏறுறாங்க, இறங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் தனித்தனியாக தான் டிக்கெட் எடுத்தாகணும். பார்த்துருப்பீங்க, தனி டிக்கெட் 11,000 சில்லற எண். நம்ம 50,000 எண் கொடுத்து 7 நாள் எடுத்திருக்கோம். அதில் வந்து 20% இந்த ஒரே ட்ரெயின்லேயே போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ண போகிறோம், ஆனால் வெறும் 50,000 தான் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜப்பான் ரயில் பாஸ் மேக்ஸ் ஸ்பீட் 320 km/h. மக்கள்லாம் இருக்காங்க, அமைதியாக தான் பேசணும், அதை மெதுவாக பேசுகிறேன், கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பை டோக்கியோ. இன்னொரு மணி 12:20. 4 மணி நேரம் 10 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 4:30 மணிக்கு ரீச் ஆகிடலாங்க ஹக்கோடைட்டை. போயிட்டுருக்குங்க, 10 நிமிஷம் ஆச்சு. டோக்கியோக்கு அடுத்து இன்னொரு குட்டி ஸ்டேஷன் வந்தது, யூனோ ஸ்டேஷன் சொல்லிட்டு. இப்படி நம்ம ஊர் பெரம்பூர் மாதிரி வேறு ஒரு குட்டி பையன் ஏறிட்டான். சொல்லலாம், ஐ எம் இந்தியா ட்ராவல் பிளாக். நைஸ் டு மீட் யூ. Nice to meet you. Thank you.
நல்ல வேலை அந்த பையனுக்கு அந்த சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. குட்டி பையன் தனியாக வந்திருக்காங்க, அதிசயமாக இருக்குது. இங்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு இருக்குது. எப்படி உங்களுக்கு வெயில் ஆரம்பிக்குதா டோக்கியோவில், போக 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 அப்படியே உங்களுக்கு 4 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ள ஐஸ் வர ஆரம்பிச்சிருங்க அகிட்டா ப்ரீஃபெக்சர்லாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ என்னென்னா டிக்கெட் செக்கர் வந்தாருங்க. வந்து டிக்கெட் இங்கே ரிசர்வ் பண்ணலையே, இது உங்கள் சீட் இல்லையே அப்படின்னாரு. இங்கிலீஷ் பேசினார். இல்லைங்க, நான் லாஸ்ட் மினிட்ல வந்தால் ஏறிட்டேன் அப்படின்னு. அப்புறம் ஜப்பான் ரயில் பாஸை காட்டினேன். ஓகே, நான் ஏதாவது ரிசர்வ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஃப்ரீயாக இருக்கிற ஏதாவது சீட்டு கேட்டேன். விண்டோ சீட் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன்ட்டு இருக்காரு. டெம்பரவரியாக இந்த இன்னொரு சீட்டில் வந்து உட்கார வச்சுருக்காரு. ஏன்னா அடுத்த ஸ்டேஷனில் நம்ம உட்காந்துருந்தோம்ல அந்த சீட்டுக்கு ஆள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு சீட், ஃப்ரீ சீட்டு வந்து விண்டோ சீட்டு ரிசர்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். டிடிஆர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயினெல்லாம் இப்போ போகலாம். இது ஒரு சில ஷின்கான்சன்ஸ் மட்டும்தாங்க ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஷின்கான்சன்ஸ்லாம் நம்மளோட இது பாஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஜேஆர் பாஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீ தான், ஆனால் ரிசர்வ் பண்ணணும். டிக்கெட் சீட்டை ரிசர்வ் பண்ணணும். நிறைய ஷின்கான்சனில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நான் ரிசர்வ்டு கார்ஸ்னே தனியாகவே இருக்கும். ஸோ அதில் ஏறிக்கலாம். நம்ம எப்படி நம்ம ஊரில் அன்ரிசர்வ்டு அது மாதிரி தான். பட் இதே சீட்டு தான். நம்ம கொஞ்சம் லேட்டானங்காட்டி அப்படியே ஏறிட்டோன்னு நடக்காது. ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். நிறைய ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன். இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சும்மா ஃபுல் ஸ்பீடில் போகுது. ஸ்பீட் பார்த்துருவோமா? 271. அப்படியே எங்கள் அப்பா சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. எடுத்த உடனே 271, 272. பாருங்க என்ன ஸ்பீடு. ஜப்பானோட புல்லட் ட்ரெயின் வாய்ப்பே இல்லை. நல்லா அவுட்ரு வந்தாச்சு. 273. சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ஸில் பார்த்துருப்போம். உங்களுக்கு 290, 300 டச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே புல்லட் ட்ரெயின்ஸில். பட் இங்கே உங்களுக்கு அங்கே ஸ்பீடு வந்து அந்த டிஸ்பிளேல வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து கிடையாதுங்க ஸ்பீடு. பட் இந்த ட்ரெயினோட லிமிட் என்னென்னா மேக்ஸிமம் 320ங்க. அந்த இன்னொன்று சொன்னல நெசோமி ட்ரெயின்ஸு, அது புல்லட் ட்ரெயின்ஸு, அது வந்து 350 வரைக்கும் போகும். புல்லட் ட்ரெயின்ஸ்னால் ஜப்பான் தான் முன்னோடி உலகத்துக்கு. 1990ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க புல்லட் ட்ரெயின்ஸை. அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு, சைனாலாம் கொண்டு வந்தது. நம்ம பேசியிருப்போம் அதை பற்றியெல்லாம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 800-900 கிலோமீட்டர் போகிறோங்க 4 மணி நேரத்தில். கரெக்டாக நம்ம 4:30க்கு போகிறோமா, 4:30 மணிக்கு ஆல்மோஸ்ட் இருட்டிக்கிறோம். ஆனால் ஃபுல்லாக ஐஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. 250 வந்துருச்சு பாருங்க. ஸோ மறுபடியும் படன்னு வேகம் எடுத்துருச்சுங்க. இங்கே பாருங்க 273 வந்துருச்சு. மேக்ஸிமம் ஸ்பீடு 275. நான் இதை அப்படியே ஆப்பை ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். அதுவே மேக்ஸ் சீட் காட்டிடும். இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது. பார்க்கலாம். வந்துட்டு போயிட்டாரு. இதே இந்த 10ஆம் நம்பர் சீட்டை கொடுத்துட்டாரு. விண்டோ சீட்டு ஃப்ரீ தான், பக்கத்து சீட்டு ஃப்ரீ தான். ஜாலியாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த ட்ரெயின் என்ன தெரியுமா ஸ்பெஷலு? இந்த ஹொன்ஷூ தீவுலேருந்து அந்த ஹொக்கைடோ தீவுக்கு போகிறேன்னு சொன்னல, இது வந்து 2க்கும் இடையில கடல் இருக்குங்க. கடல் இருக்குது. அப்புறம் எப்படி குமார் இந்த ட்ரெயின் போகும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. கடலுக்கு அடியில் டனல் போட்டிருக்காங்க. அநியாயத்துக்கு 50-60 கிலோமீட்டரும், நான் இது டேட்டா பார்த்து சொல்கிறேன், 60 கிலோமீட்டருக்கு என்னமோ வந்து கடலுக்கு அடியில் டனல் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இந்த போகுது புல்லட் ட்ரெயின். ஸோ கடலுக்கு அடியில் புல்லட் ட்ரெயின் விட்ட ஒரே நாடு எனக்கு தெரிஞ்சு ஜப்பானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுங்கள். இந்த ஃபுல்லாக பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள். ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% மலைகளும் காடுகளும் நிறைந்த நாடுங்க. இந்த சிட்டிஸில் தான் அதிகமாக மக்கள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அர்பனைஸ்டு நாடு இது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருக்க மக்களில் 70-80% மக்கள் வந்து நகரங்களில் தான் இருக்காங்க. தமிழ்நாடு மாதிரி தான் மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா வந்து தமிழ்நாடு. அது ஒன் ஆஃப் த மோர் அர்பனைஸ்ட் கண்ட்ரீஸ் இன் இந்தியா வந்து வேர்ல்டு வந்து ஜப்பான். ஸோ இந்த நாட்டோட மக்கள் தொகை 12 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 கோடி வந்து நகரங்களில் தான் இருக்காங்க. பெருநகரங்களில் ஃபுல்லாக எல்லாம் விவசாய நிலங்கள் தான். தெரியுதா? காஞ்சி போய் கிடக்குது ஒரு ஆறு. இங்கே மழை பார்த்திங்கன்னா இதில் தாங்க பெய்யும். சம்மர் சீசனில் தான் பெய்யும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு நல்லா மழை பெய்யும். பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் வானம் ஒரே மேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இலையுதிர் காலம் வரும். இப்போ வந்து குளிர்காலம். என்ன குமார் குளிர்காலங்கிற வெயில் பட்டை கலப்புது அப்படிங்கிறீங்களா? போய் இறங்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னென்னு. ஸ்பீடு 300 வந்துருமாட்டிருக்குங்க. இப்போ பாருங்க 296, 298, 300 வந்துடு ராஜா.
299 300. எஸ், முதல் முறையாக 300 என் வாழ்க்கையிலே இப்போ தாங்க போகிறேன். 302 ஃபுல் ஸ்பீடு. இதாங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீடு புல்லட் ட்ரெயின் ஜப்பான். பார்த்துக்குங்க, 304 305 15 16 17 குறைஞ்சிருச்சு. ஆனால் நான் சொல்கிறேன் 320க்கு மேலே போகாது, அதே ரேஞ்சில் தான் போகும். அப்பா, வாழ்க்கையில் முதல் முறையாக 300 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயாச்சுங்க ஜப்பானோட இந்த புல்லட் ட்ரெயினில். ஷின்கான்சன் சூப்பராக. நம்ம வந்து ஆல்ரெடி உஸ்பெகிஸ்தானில் போனோம், அங்கே 180, சைனாவில் 230 240 போனோம். பட் ஜப்பான் தான் புல்லட் ட்ரெயினால் வந்தாச்சு. 300க்கு மேலே 315 வந்தாச்சு. சூப்பரில் 311 போயிட்டுருக்கு பாருங்க. 314 போயிட்டுருக்கு, 312. ஏதோ டனல், நிறைய டனல்ஸ் மழை இருக்கிறதுனால குழஞ்சி கட்டியிருக்காங்க. மணி 2:30ங்க. மொரியோக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த இடத்துல நம்ம அந்த 2 இது பார்த்தோம்ல, ஒட்ட வச்சுருந்தாங்கல்ல ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினை, அதை வந்து ஒன்று பிரித்து விட போகிறாங்க. அது வந்து பிரித்து விடுறது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அகிட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. ஜப்பானோட நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போகுது, நார்த் வெஸ்ட்டுக்கு போகுதுன்னு வைங்களேன். ஸோ அதே இது எப்படின்னா, ஒரே ட்ரெயின் தான், 2 ஒரே வடி, 2 புல்லட் ட்ரெயின் அட்டாச் பண்ணி வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஜங்ஷனில் ஒரு ட்ரெயினை பிரித்து விட்றாங்க. அந்த பிரித்து விட்ட பாதி ட்ரெயின் இல்லை, அந்த பிரித்து விட்ட ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் அகிட்டா போகுது. நம்ம ட்ரெயின் வந்து அப்படியே டுவர்ட்ஸ் ஹக்கோடைட் போகுது, அதாவது ஹொக்கைடோ ரீஜனுக்கு. புரியுதா? இன்னும் ஹொன்ஷூவில் தான் இருக்கும். இந்த தீவுலேருந்து அந்த தீவுக்கு போகிறது தான் கடலில் போகிறோம். அது பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெயின் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 5 நிமிஷம் இறக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 to 3 மினிட்ஸு. பட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த இது இறக்கிடுவாங்க. இருங்க, சூப்பரில். இப்போ போய் எங்கள் 2 இது பிரித்து வரதை காட்டணும்னு ஆசை, பட் நம்ம ஏற முடியாது, சொதப்பிடுவோம். பட் இங்கேயே குளிருதுங்க. பட் இப்போ ஹலோ சீரியஸாக இங்கே குளிருது. டோக்கியோவில் 14 இருந்ததில் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நான் பார்த்து சொல்கிறேன், ஒரு 5-6 டிகிரி அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் நம்ம மேலே போக போக 0 கீழே போயிடுவோம், மைனஸ் போயிடுவோம் ஹக்கோடைட் போகும்போது. சரியான குளிர். பசிக்குது, ஏதாவது போய் வாங்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, மூடிட்டாங்கன்னா நமக்கு டைம் எவ்வளோன்னு தெரியாது. பட் இங்கே எப்படி ஒரு 5-10 நிமிஷமாக அது நிற்கும். ஏன்னா அந்த இன்ஜினை இது பண்ணி போகணும். உங்களுக்கு இது பாத்ரூம் காட்டவே இல்லை, காட்டணும்னு நினச்சேன். இவர் ஓப்பன் ஆகுது, உள்ளே போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோரை லாக் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம். லாக் ஆகிடுச்சு பாருங்கள் டோர். லாக் பண்ணால் தான் லைட்டே எரியுது. இவ்வளோ ஒரு பாத்ரூம் பார்த்துருக்கீங்களா நீட்டாக? எங்கே வந்து சைனாவில் கூட இந்த மாதிரி இல்லைங்க. பயங்கர டெக்னாலஜியில் அட்வான்ஸாக அருமையாக இருக்குது ட்ரெயின்ஸு. கரெக்டாக 7 நிமிஷங்க இங்கே ஸ்டாப்பு. கிளம்பியாச்சு. மொரியோக்காலிருந்து கிளம்பிட்டோம். நம்மளோட பாதி புல்லட் ட்ரெயின் கிளம்பிருச்சு அகிட்டாவுக்கு. கரெக்டாக 2 மணி நேரங்க ஹக்கோடைட்டை. 6 டிகிரி. இப்போது நம்ம போகிற சப்பாரோ ஹக்கோடைட் வெதர் பார்த்துடலாமா? 1 டிகிரிங்க ஹக்கோடைட்டு. நம்ம போகும்போது மைனஸில் போயிடும். 90ல் வாங்கின ட்ரெயின் இது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஸ்லைட்டு சேஞ்சஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த டெக்னாலஜியில், டிஜிட்டல்லாம். மற்றபடி ட்ரெயின் வந்து 90ஸில் வாங்கிட்டு ஓடிட்டுருக்கு இன்னும். அப்போவே எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள் சாமி. நமக்கே வாயை புழக்க வைக்குதே. 90ஸில் இந்தியாவிலேருந்து ஒரு சில பேர் வந்திருப்பாங்க டூரிசம்க்கு ஜப்பானுக்கு. அவங்கெல்லாம் வாயை பிளந்துருப்பாங்க. ஜாப்பனீஸ் மலைத்தொடருக்கு பாருங்கள். என்ன குமார் டனல்குள்ளே போயிட்டுருக்கு, இன்னும் ஐஸை காட்டலன்னு பார்த்துட்ருக்கீங்களே. ஜப்பான்னு சொன்னால், எக்ஸ்ட்ரீம் சொன்னால், ஐஸுன்னு சொன்னால் அப்படின்னு. இப்போயும் நான் ஐஸை பார்த்துட்டேன். நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் நேரத்தில், டனல் விட்டு வெளியில் போன உடனே. தெரியுதா? ஐயோ, அடுத்த ட்ரெயினில் வந்துருச்சுங்க. வெறும் மலைக்குள்ளேயே குடஞ்சி கட்டியிருக்காங்க இதை. நார்மல் ட்ரெயின்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷின்கான்சன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஹொன்ஷூ ஐலாண்டில். இப்போ நம்ம போகிற ஹொக்கைடோவில் போனதுக்கப்புறம் அங்கேருந்து சப்போ போகிறதுல நார்மல் எக்ஸ்பிரஸ் லைன் தான், புல்லட் ட்ரெயின் கிடையாது. அடுத்த ட்ரெயின் எடுக்க போகிறது அதுவும் 150 போகும். பட் இந்தளவுக்கு 300 போகாது. ஐஸ் தெரியுதா? பார்த்தாச்சா? ஹாப்பியா? சூப்பர். எப்படி சூப்பராக இருக்கா? இந்த வீடெல்லாம் ஃபுல்லாக மேலெல்லாம் ஐஸ் பாருங்க, கீழெல்லாம் ஐஸ் தான். ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. எப்படி சூப்பராக பனி படர்ந்த ஜப்பானை பார்த்துட்டோமா முதல் முறையாக. அடுத்த 4 நாள் வெறும் பனி தான் பார்க்க போகிறோம். மணி 4:45
இன்னும் கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம கடலுக்கடியில் போக போகிறோம். இப்போ தான் பார்த்தேன், அந்த டனல் பேர் சீக்கன் டனலுங்க. கடலுக்கடியில் 54 கிலோமீட்டர் டனல் போட்டு புல்லட் ட்ரெயின் இயக்குறாங்க. இந்த 2 தீவையும் இணைக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற ஹொன்ஷு போகிற ஹொக்கைடோ, நான் சொல்லியிருந்தேன் 4 மெயின் முக்கியமான தீவுகள்னு, அதில் 2 தீவுகளை வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைன் போ தெரியுதா, இதான் லைனு. இந்த எஜ்ஜிக்கு வந்துட்டு இங்கேருந்து கடல் 52, இந்த பயணம் தான் 54 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேங்க. அண்டர் வாட்டர் சீட்டனலுக்குள்ளே உள்ள போயிடுச்சு. 53 கிலோமீட்டர், எப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா. இது ரெடி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேர்ல்ட்ஸ் ஒன்லி வேறு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர் வாட்டர் புல்லட் ட்ரெயின் ஜப்பானில் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் 50 கிலோமீட்டரில். சீக்கன் டனல் இதுக்கு பேர். 1980ஸ்லேயே பில்டு பண்ணிட்டாங்க. 86லேயே வந்து முதல் ட்ரெயின் விட்டுருக்காங்க, நார்மல் ட்ரெயின். ஷின்கான்சன் இருக்குது பார்த்தீங்களா, ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸு, அது வந்து 2016 தான் விட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லைனில். இப்போ தான் படித்த டேட்டாஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சரிங்க, 1988 முதல் முறையாக இந்த 2 ஹொக்கைடோ மற்றும் ஹொன்ஷூத்தியோ வந்து கனெக்ட் பண்ணாங்க அண்டர் வாட்டர் டனல் மூலியமாக. இந்த சீக்கியோ டனல் ஷின்கான்சன் இந்த புல்லட் ட்ரெயின் விட்டது 2016. 25 கிலோவாட் ஏசி கரண்ட் மூலம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் பவர் இந்த ட்ரெயினை வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ முதல்லாம் ஃபெரி தாங்க. 1988க்கு முன்னாடி ரயில் தண்டவாளம் வந்து கடலுக்கடியில் போகிறதுக்கு முன்னாடி ஃபெரியில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஹொன்ஷூ தீவுலேருந்து ஹொக்கைடோ தீவுக்கு. 88 தான் முதல் முறையாக ரயில் கடலுக்கடியில் போட்டு விட்டாங்க. அதுக்கு ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் 2016 இந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின் விட்டு போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆக போகுது இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இதில் இந்த கடலுக்கடியில் விட்டு. பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் தெரியாது, கடலுக்கடியில் போயிட்டுருக்கோம் டனலுக்குள்ளே. ஸோ பட் முதல் முறையாக நம்ம சேனலில் கடலுக்கடியில் புல்லட் ட்ரெயின் பயணம் பண்ணியாச்சு. நெட்டு போயிடுச்சுங்க, அதனால் ஸ்பீடு பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரில் ஜப்பான்ஸ் அண்டர் வாட்டர் புல்லட் ட்ரெயின் பயணம் ஹொக்கைடோவுக்கு, ஹொன்ஷூ தீவிலிருந்து ஹொக்கைடோவுக்கு பறந்தாச்சு. பறந்துட்டுருக்குறோம். நம்மளை தான் தெரியும், ஒன்றும் தெரியாது, டனலுக்குள்ளே இருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க சீக்கோ டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம் கடலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் டனல்லே தான் போயிட்டுருப்போம். 50 கிலோமீட்டரில் 53, இப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஹொக்கைடோ தீவுக்கு வந்துட்டோம். கடல்லேருந்து மறுபடியும் உள்ளே வந்துருச்சு பாருங்க நிலத்துக்குள்ளே. சாமி சரியான இது, கரெக்டாக ஆன் பண்ணுறதுக்குள்ளே இதாகிடுச்சிங்க டவர்லேருந்து வெளியே வந்த உடனே. சூப்பர். ஸோ ஹொக்கைடோ தீவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக ஐஸ் தான் படந்து கிடக்குது பாருங்கள் கீழே. இன்னும் 20 நிமிஷம் இப்போ இறங்கிடுவோம் ஹொக்கைடோவில். அங்கே ஒரு 25 மினிட்ஸ் நமக்கு கேப்பு. அடுத்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. அதாவது ஹொக்கைடோ அந்த ஷின்கான்சன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் ட்ரெயின் அது வந்து இதோட முடியுது. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் நார்தன் ஜப்பானில். இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்கும் நார்தன் ஜப்பானுக்குள்ளே, அந்த ஹொக்கைடோக்குள்ளே. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இதுக்கப்புறம்லாம் ரெகுலர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான். பட் இங்கேருந்து சப்பாரோ கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோமீட்டர் வரும். அதுக்கு வந்து இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த லைன்ஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதே லைனை வந்து சப்பாரோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. பாரு, இப்போ தான் டவர் மறுபடியும் வருதுப்பா கடலுக்குள்ளே இருந்து. இதுதான் கடல் பேசேஜ். இப்போ உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இங்கே இந்த பேசேஜ் போயிட்டுருக்கோம் ஹொக்கைடோக்கு. பாருங்க வந்தாச்சு. ஷின் ஹொக்கைடோ ஸ்டேஷன் அப்படின்னா ஷின்கான்சன் ஹொக்கைடோ ஸ்டேஷன் அர்த்தம். இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது மெயின் ஹொக்கைடோ சிட்டியோட, அதாவது டவுனோட ஸ்டேஷன். அது வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணுன்னு வைங்களேன். அதுக்கு வந்து இது போகாது, வேற ஒரு நார்மல் ட்ரெயின் போகும், அதில் போய்க்கணும் சிட்டிக்கு போகிறதுனா. இது வந்து அவுட்டர்லேயே நின்றோம் இந்த ஷின்கான்சன் லைனு. பட் இங்கேருந்தே நம்ம போக வேண்டிய சப்பாரோ, முக்கியமாக இந்த ஹொக்கைடோவோட கேபிட்டல் சப்பாரோ, இந்த தீவோட கேபிட்டல், அதுதான் மெயின் சிட்டி, வின்டர் ஒண்டர்லேண்ட் எல்லாம் சப்பாரோ. அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். மணி இப்போ 4:30. நமக்கு 4:58க்கு இங்கேருந்து ட்ரெயின். இங்கே பாருங்கள், ஏறும்போது எவ்வளவு கூட்டம் இருந்தது. கம்ப்ளீட்டாக எல்லாம் அமோரி, அதுக்கு முந்தின ஸ்டாப்லேயே எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஆள் காலி எல்லாம் எடுத்துகிட்டேன் நான். கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயினில் ஏறிடுவோம். ஏன்னா மறுபடியும் ஒரு 3.5 மணி நேரம் பயணிக்கணும் இங்கேருந்து. ஓகே, நம்மளோட அட்டகாசமான முதல் ஷின்கான்சன் பயணம், அது கடலுக்கடியில் அண்டர் வாட்டர் புல்லட் ட்ரெயின் பயணம் சிறப்பாக நிறைவடைஞ்சுது. நன்றி இந்த ஷின்கான்சன் ட்ரெயினுக்கு. நல்லா குளிருங்க, -1.
பாருங்க, குளிருக்காக வெயிட்டிங் ரூம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. டோக்கியோவில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெளியில் குளிராக இருக்குங்கிறதுக்காக உள்ளே உட்காந்துக்கலாம், வாமாக இருக்கும். இந்த ட்ரெயின் மறுபடியும் திரும்ப வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் டோக்கியோ போகும். கரெக்டாக 4:30 ஆன் டைமுக்கு வந்துருச்சுங்க. 4:31 வெளியே போகிறோம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஜேஆர் லைன், நம்ம இங்கே தான் போகணும். ஸோ மேலே வந்துட்டோம், அவ்வளோதாங்க. இங்கே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது, வெளியில் போனாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஜேஆர் லைன், அதில் போகிறதுனாலும் போகலாம். மறுபடியும் அதுலேயும் நம்ம விட்டுட்டு தான் போகணும். சப்பாரோ போட்டிருக்கு தெளிவாக, ஹக்கோடைட் லோக்கல் ஹக்கோடைட் லைனர். அது வந்து நம்ம சொன்னால ஹக்கோடைட் போகிறதுக்கு இந்த ட்ரெயினும் அதையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்தில். ஸோ இது போகிறவங்கலாம் ஹக்கோடைட் தான் போகிறாங்க. நம்ம போகிறது லிமிட்டெட் எக்ஸ்பிரஸ் ஹொக்குட்டோ. சப்பாரோ போகிறது ட்ராக் நம்பர் 3, 4:58. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கூட போகலாம், டைம் இருக்குது. வெளியில் போயிட்டு கூட உள்ள வரலாம், நமக்கு தான் அன்லிமிட்டெட் இருக்கே. மறக்காமல் இதை எடுத்துகிட்டு போகிறோம். திரும்ப உள்ளே வந்துக்கலாம். சரி, கீழே போயிட்டு என்னதான் வாங்கிட்டு வரேன். அப்படியே ஹக்கோடைட் ஸ்டேஷன் வெளியே வந்தாச்சுங்க, ஊருக்கு. ஹக்கோடைட் வெளியில் பாருங்க, வந்தோடனே ஐஸ் நம்மளை வரவேற்கிறது. நான் சொன்னேன்ல, இந்த ஹொக்கைடோ தீவு வந்து ஜப்பான்லேயே வந்து ரொம்ப குளிரான இடம், அதிகமாக வந்து பனி பெய்கிற இடங்க. அதுவும் இங்கே வந்து முக்கியமாக வந்து பவுட்ரு ஸ்னோன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பவுட்ரியாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஸ்னோ. இது உலகத்துலேயே அதிகமாக பவுட்ரு ஸ்னோ பெய்கிறது வந்து ஜப்பானில் தான், இந்த ஹொக்கைடோ தீவில் தான். இந்த ஹொக்கைடோ தீவு நுழைஞ்சோடனே ஒரு முக்கியமான டவுன் தான் இந்த ஹக்கோடைட்டு. வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி சப்போரோவுக்கு போகணும். டோக்கியோவில் கிடையாது, இங்கே வந்து பார்த்தாச்சு. டோக்கியோவில் பேயும் எப்பாவது ஜனவரி பிப்ரவரியில் ஒரு -1 -2 போகும்போது ரேராக பெய்யுங்க ஸ்னோ, பட் மோஸ்ட்லி பெய்யாது. இங்கே வந்து ஒரு 5-6 மாதம் ஸ்னோ தான், நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ உள்ளே வந்தேங்க. சிக்கன் அப்படி வறுத்து வச்சுருந்தாங்க, அது அப்புறம் ஒரு கோல்டு காஃபி வாங்கினேன். மொத்தம் ஒரு 300 yen, நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 170 ரூபா வாங்கியாச்சு. டைம் இருக்குது. அப்படியே இங்கே ஓவனில் சூடு பண்ணி கொடுக்கணும், சூடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு போயிடலாமா? 8 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே சாப்பிட்டு போயிடலாம். சாப்பிட்டு வந்துட்டேன் சிக்கனை. இது வந்து நம்ம உள்ளே போய் குடிச்சிக்கலாம். மணி 4:30, இவ்வளோ 4:45. டோக்கியோ எவ்வளோ பரபரப்பாக இருந்தது. இந்த ஊர் பாருங்கள், கம்ப்ளீட்டாக இருட்டிருச்சு. ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ, ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதுதான் ஜப்பான். நார்தன் ஜப்பான் இப்படி தான் இருக்கும். போகிற சப்பாரா மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் இந்த ஏரியாவோட கேபிட்டல் அப்படிங்கிறதுனால. பட் வந்து இது வந்து ஒரு குட்டி டவுனுங்க. அது இந்த அதாவது இந்த தீவு என்ட்ரானோன்னா இதான் மெயின் டவுன். இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து சப்பாரோக் ட்ரெயின், அங்கேருந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் இருக்குது, இந்த தீவில் இருக்க எல்லா இடங்களுக்கும். ஸோ அதனால் இது ஒரு கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி வைங்களேன். ஷின்கான்சனோட லாஸ்ட் ஸ்டாப். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேங்க கேட்டுக்கு. இங்கே ஒன்று வந்து பார்த்தா இடம் இது ஒன்று நகர்ந்துட்டுருக்குன்னு பார்த்தா இது பார்த்தீங்களா, ரோபோ வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே. ரோபோ கிளீனிங். பட் ரோபோனாலே வந்து ஜப்பான் தான். இதில் வந்து நம்ம சந்தேகப்படுறதுல இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மாபெரும் ரோபோட்டிக்ஸில் வந்து விளைஞ்செடுத்தவங்க ஜப்பான். எங்கேயோ போயிட்டாங்க ரோபோட்டிக்ஸில். ரோபோ ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு நம்ம ஊர்லேயே கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் கூட வந்துருச்சா, சைனாவில் வந்துருச்சு. பாருங்க தான் ஸ்டேஷன். ட்ரெயினை காண அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை ட்ரெயின் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கேட் நம்பர் ஷின்கான்கன் கேட்ஸ், அப்படி கேட்ஸ் 3 and 4 இதான் நம்ம போக வேண்டியது. 1658 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. அப்படியே சாமி, ஆன் டைமுக்கு ட்ரெயின் வந்து 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணி எல்லாம் டக்கு டக்குன்னு ஏறி எடுத்துகிட்டு வாங்கலாம் இருக்குது. இல்லை உட்காந்துருக்காங்க பாருங்க உள்ளே போகிறதுக்காக. கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது. இன்னும் ட்ரெயினை காண எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்னோஃபால் இப்படி தெரியுதா? நீங்கள் ஜப்பான்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஆளே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்துலலாம் ஸ்டேஷன் இருக்கும், ஒரே ஐஸாக இருக்கும். அப்படியே மக்கள் யாரோ ஒரே ஒருத்தர் வந்து ஸ்டேஷன் நின்றுட்டுருப்பாங்க. அந்த காட்சிகள் பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் இனிமேல் நிறையா பார்க்க போகிறீங்க இந்த ஹொக்கைடோ தீவில். இதே இடத்துக்கு தான் நானும் வந்தேன் 2019. ஹக்கோடைட் வந்துட்டு இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி சப்பாரோ போனேன். ஸோ அதே தான் இன்றைக்கி திரும்பவும் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ சப்பாரோவில் தங்கிட்டு நாளைக்கு அடுத்த 2 நாள் இந்த ஹொக்கைடோவை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க. ஓகேவா? வந்துருச்சுங்க, கடைசியாக ட்ரெயின் வந்துச்சுங்க பாருங்க. 4:57 1 நிமிஷம் தான் வந்தோன்னே எடுத்துருவாங்களான் இருக்கு. சூப்பரு கூட்டம் இருக்குதுங்க ஓரளவுக்கு. பட் இங்கேருந்து போகிறதுல பெருசாக கூட்டம் இல்லை. மொத்தமே 10 பேர் தான் இருக்கும். எந்த சீட்டில் வேணாலும் உட்காரலாம். எல்லா சீட்டும் நமக்கு தான். எல்லாம் டோக்கியோக்கு போகிறதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஷின்கான்சன் அடுத்த ஷின்கான்சன் எடுத்து டோக்கியோக்கு போயிடுவாங்க. அப்பா இந்த இது காலியாக இருக்குது, இதிலே உட்காந்துருவாங்க. Yeah, this one? No. அந்த சைடு ஃப்ரீயாக இருக்கு, அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஓ அந்த பக்கம் இருக்காரு. தப்பான இதில் ஏறிட்டோம், அங்கே வந்து ஏறி இருக்கணும். ஓகே ஃப்ரீயாக தான் இருக்கும். கிளம்பிருச்சு பாருங்க, வந்தோடனே கிளம்பிருச்சுங்க. அதுதான் ஹக்கோடேட்டு, அந்த லோக்கல் போகிற ட்ரெயின். இது வந்து சப்பாரோ போகிறது. அப்படிங்க அப்பா 1 நிமிஷம் தான் டைமு. 57க்கு வந்து 57 எடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட் எடுத்திங்கன்னா அரௌண்டு 9000 எண் காட்டுதுங்க. ஸோ 11 + 9 20,000 எண். நம்ம 50,000 எண் தான் செலவு பண்ணியிருக்கோம். அதில் ஆல்மோஸ்ட் வந்து 40% இந்த ஜேர்னலியே எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு 2 லட்சம் to 3 லட்சம் செலவு பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எண்ணு தனித்தனியாக எடுத்துருந்தா அதை நம்ம 50,000 முடிக்கிறோம். தெரியுதா? இருட்டாயிருச்சு, ஒன்றும் தெரில, ஃபுல்லாக ஐஸு. புரியுதுங்க. ஆக்சுவலாக இது ஹக்கோடேட்லேருந்து ஷின்கான்சன் நம்ம ஸ்டேஷன் வந்து ஆளுகளை பிக் பண்ணிட்டு போகுது. அந்த ட்ரெயினுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினுக்கு இதுக்கும் அங்கே பாருங்கள் 2+2, அது 3+2 இருந்தது, 2+2. பட் இதுவும் நல்லா புஷ்பேக் இருக்குது. பாத்ரூம்லாம் நல்லா இருக்கு பாருங்களேன். நார்மலு புஷ்பேக் இது நம்ம வந்தே பார்த்த அளவுக்கு இருக்குது. பட் அதோட நல்லா வித்தா நல்லா இருக்கு. இது வந்து லிமிடெட் எக்ஸ்பிரஸ் ஜேஆர் இயக்கிறது. இதுலேயும் ரயில் பாஸ் ஃப்ரீ. கீழே ஃபுல்லாக எல்லாம் ஐஸ் தான். 3.5 மணி நேரம், மணி 5 8:30 மணிக்கு தான் ரீச் ஆகிறோம். ஜம்பு இப்போ தூங்க வேண்டி தான். மணி 7:45ங்க, போயிட்டுருக்கோம். இன்னொரு 3/4 மணி நேரம். ஸ்டேஷன் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டேஷன் நின்று போகுது. அந்த ஷின்கான்சன் வந்து ரொம்ப மெயின் ஸ்டாப்ஸ்லாம் நின்றுச்சு. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லா இடத்துலையும் நின்று போகுது, குட்டி குட்டி ஸ்டேஷன்லாம். ஸ்டேஷன் ஃபுல்லாக ஐஸ் தான். ஓகே வந்தாச்சுங்க, சப்பாரோ வந்தாச்சு. இந்த ஹொக்கைடோவின் மிகப்பெரியான சிட்டி சப்பாரோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பட் ஆனால் டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பஸ் ஒன்று இருக்குது வெளியில். நம்மளோட ஹாஸ்டலுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ டக்குன்னு போகலாம். ஓகேவா? ஸோ நான் பஸ் ஏறிட்டு இது பண்ணிட்டுமா, கொஞ்சம் லேட்டானாலும் மிஸ் பண்ணிவிடுவேன். எதில் போகணுன்னா சவுத் எக்ஸிட்டில் போகணும். சப்பாரோ எக்கிமேக்கு சவுத் எக்ஸிட் ஏதோ பெரிய இதாக இருக்க மாட்டிருக்கே. ஈஸ்ட் கேட்டு, வெஸ்ட் கேட்டு, சப்வே, எஸ்கலேட்ரு, ஐயோ ட்ராக்ஸ் 3 and 4, நார்த் எக்ஸிட், சவுத் எக்ஸிட், நிஷிடோரி அவென்யூ. சவுத் எக்ஸிட் போக சொல்லுது சப்பாரோலேருந்து. ஸோ இதில் போகணும். வாங்க, இப்படி போகுது. ஆஹா இருங்க, நான் கேட்குறேன் அவங்ககிட்ட, கேட்டு இது பண்ணுறேன். இருங்க, வந்தாச்சுங்க, பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். தேங்க்யூ. அப்பா இறங்கினோடனே ஐஸு. யா Oh, you need to get down this way. Oh, sorry. Need to get down this way. பார்த்தீங்களா, ஏறி இறக்குறாங்க சாமி. தேங்க்யூ. இப்படி போகணும். இறங்கினதுக்கப்புறம் கூட தப்பாக இறங்கிட்டேன்னு ஏற்றி இறக்குறாங்க. பார்த்தீங்களா, நான் கூட ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். எதுவும் மிஸ் எல்லாம் பண்ணல. -2 சப்பாரோவில். ஓகே தான், நம்ம -20-30 வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம் மங்கோலியாவில். அதனால் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ இந்த பஸ்லேயும் வந்து ஜேஆர் பஸ் தாங்க, பணம் வாங்கலை. உள்ள மக்கள் இங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு எவ்வளோ தெரியுங்களா இந்த பஸ்ஸில்? 240 ஜாப்பனீஸ் ஏனுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140 ரூபா டவுன் பஸ் பயணத்துக்கு. செம்ம எக்ஸ்பென்சிவ். பட் நமக்கு பரவாயில்ல. நான் போய் அந்த டிரைவர்கிட்ட அந்த நம்ம ஜேஆர் பாஸை காட்டினேன். ஓகே அப்படின்ட்டாரு. அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணுங்க நம்ம ஹாஸ்டலுக்கு. மணி 9:20.
அடுத்த இது போனோம்னு வைங்களேன், லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். இது பாருங்கள் எப்படி ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். உலகத்திலேயே அதிகமாக பனி போயிற இடம் ஜப்பான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமாக இந்த ஹொக்கைடோ தீவு தாங்க. இது பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம் மங்கோலியாவில் -30 இருந்தது, பயங்கர கடுங்குளிர், அங்கேயே இவ்வளோ ஸ்னோ இல்லை, இங்கே ஜஸ்ட்டு -2 -3 தான், அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்னோ அப்படிங்கிறீங்களா? இது கடல் பக்கத்தில் இருக்குங்க, நிறைய மேகங்கள் உருவாகும், சும்மா பனிப்பொழிவு இஷ்டத்துக்கு இருக்கும், சுற்றியும் கடல் தான். இதே நீங்கள் உலன்பத்தார் மங்கோலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கேயுமே கடல் கிடையாது, லேண்ட்லாக்டு கண்ட்ரி, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேகமே இருக்காது, ஃபுல் ட்ரை நேஷன். அதனால தான் குளிரும் ஜாஸ்தி, ஸ்னோ ஆனால் கம்மியாக இருக்கும். இங்கே ஸ்னோ அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து டெம்பரேச்சர் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகாதுன்னு வைங்களேன், சுற்றியும் கடல் இருக்கிறதுனால. இதுதான் வித்தியாசம் மங்கோலியாவுக்கும் ஜப்பானுக்கும். ஆனால் இங்கே இஷ்டத்துக்கு நம்ம வந்து பவுடர் ஸ்னோ பார்க்கலாம். இந்த மாதிரி இது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, தெரியுதா அவனுக்கு வித்தியாசம்? உலகத்திலே இந்த அளவுக்கு பவுடர் ஸ்னோ வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. பாருங்கள், பவுட்ரியான ஸ்னோ, இது ரொம்ப ஃபேமஸ். இது ஸ்கீயிங்கு இதுக்கெல்லாம் 10 நிமிஷம் நடந்தோன்னு வைங்களேன், டக்குன்னு வந்துடும். இந்த பவுடர் ஸ்னோவில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவ்வளோ சீக்கிரம் வழுக்காது. ஒரு வழியாக நடந்து நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டேங்க. இதுதான் சப்பாரோவில் சீப்பஸ்ட் ஹாஸ்டல். trip.comல புக் பண்ணியிருக்கேன். அதே 1300 ரூபா. டோக்கியோவில் 1350 ரூபா கொடுத்தோம், இங்கே 1300 ரூபா. கிராண்ட் ஹாஸ்டல் சப்பாரோ LDK. இவங்க ஏதோ குரூப் ஆர்டர் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. நல்ல ஹாஸ்டல், நல்ல ரிவ்யூஸ். சரி, செக்இன் முடிச்சுட்டு பேசுகிறேன். ரிசப்ஷன் வந்து 3rd floor. செக்இன் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, செக்இன் பண்ணிவிட்டேங்க. இதான் தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பாஸ்போர்ட் வாங்கி இது பண்ணிட்டாங்க, ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணாங்க, அதுவும் பண்ணாச்சு. நம்மளது வந்து குளிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. 9th floor போகணுங்க, போய் ரூம் போகலாம் வாங்க. வந்தாச்சுங்க 9th floor 905A. ஹாஸ்டல் பயங்கரமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. 905A. ஓ 905 அதில் ஏவாமா, அந்த காடே செம்மையாக இருக்குது பாருங்கள். லைட் இல்லை, போட்டுருக்காங்க. இதாங்க நம்ம பெட்டு, எப்படி இருக்கு பாருங்கள். ஓ எல்லாம் இங்கே ஆட்டோ தான். அப்படியே ஒரு லைட்டை தட்ட வெளியே வந்துடும், அப்படியே ஐஸ் தான். சரிங்க, மணி 10 ஆச்சு. நான் அப்படியே சாப்பிட்டு படுக்கிறேன். இந்த விலாக் அப்படியே நம்ம நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுவோம். காலையில் நாளைக்கு 6:30 எந்திரிச்சு நம்ம ஒரு 7:30 மணி வாக்கிலேயே கிளம்பிடணும். கிளம்பி நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகணும். ஸோ கிட்டத்தட்ட நார்தன் இது வந்தாச்சு. சப்பாரோ பிடிச்சிருக்கா இந்த ஊர், நாளைக்கு சூப்பராக பிடிக்கும். பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஜப்பான் வந்தது, நான் பார்த்தது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான். அது வின்டரில். சரி, நான் இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் அப்படியே ஹாஸ்டலில் இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய். நான் போய் இங்கே சாப்பிட்டு வரேன். டின்னரை காட்ட வேண்டாம் தாங்க நினச்சேன், ஆனால் பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. 7-Eleven ஒன்று இருந்தது. போனால் இங்கே பாருங்க என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கீமா கறி அண்ட் பிரியாணி. அதாவது இந்த பேக்கடு ஃபுட் இருக்கும் இல்லைங்க, பிரியாணி மாதிரி வெறும் ரைஸு வித்து சிக்கனோட கொத்து சிக்கன் கறி, அதை வந்து நம்ம ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பேக்கடு ஃபுட் மாதிரி விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 இதுங்க, ஜாப்பனீஸ் பணம். நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 350 ரூபா வரும். ஸோ இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம இதில் உள்ள ஓவனில் சூடு பண்ணி சூப்பராக சாப்பிட வேண்டியது நம்ம ஊர் சாப்பாடு. வேறு வழி இல்லை, இந்த கடை இருந்தது, நம்ம பசிக்கு நம்ம ஊருக்கு இதுவும் இருந்தது, அதனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஓ இப்படி பண்ணணும். இது இப்படியே வைக்கலாமா இல்லை ஓப்பன் பண்ணி வைக்கலாமான்னு தெரில, பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே பாருங்கள், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சூடு பண்ணிவிட்டேன். பிரியாணி ரைஸ் தனியாக, பிரியாணி ரைஸும் இல்லை, வழக்கமான நம்ம ஊர் சாப்பாடு தான், அதுதான் பிரியாணி ரைஸுங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம மட்டன் கொத்துக்கறி தானே பார்த்துருப்போம், சிக்கன் கொத்துக்கறி. ரெண்டுமே குவான்டிட்டி கம்மி தான். இதுவே 600, நம்ம ஊர் பணத்துக்கு 350 ரூபா. என்னத்தை சொல்கிறது, வேறு வழி இல்லை. நைட்டு வேறு கடையும் இல்லை, பசிக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி திரும்பி கொடுத்துருக்காங்க. நம்ம IRCTCலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. நல்லா இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் டேஸ்ட் தான் வருது, நார்த் இந்தியன் டேஸ்ட் வருது. சரி, பொறுமையாக சாப்பிட்டு மேலே போய் படுக்கலாம். நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். பாய்.